விழுந்தாலும் எழுந்தவன். ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவன் தான் அருண். அவன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். அப்பா ஒரு கூலி தொழிலாளி, அம்மா வீட்டில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார்கள். அருண் சிறு வயதிலிருந்தே ஒரு பெரிய கனவோடு வாழ்ந்து வந்தான். நம்ம நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நம்ம அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஆனால் வாழ்க்கை அவ்வளோ எளிதாக இல்லை. 12ஆம் வகுப்பு முடிந்தும் அருண் நகரத்திற்கு போய் ஒரு கல்லூரியில் சேர்ந்தான். பணம் இல்லாதால் இரவு நேரங்களில் ஹோட்டலில் வேலை செய்வான். பகலில் கல்லூரி படிப்பு. தேர்வு நெருங்கியது. அந்த தேர்வில் அவன் தோல்வியும் அடைந்தான். அந்த செய்தியை கேட்டதும் அவன் மிகவும் உடைந்து போனான். நான் எவ்வளவு முயற்சி பண்ணி என்னால் முடியல, நான் தேர்வில் தோல்வி அடைந்துட்டேன் என்று அழுதான். அப்போது அவன் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. மகனே, விழுவது தோல்வி இல்லை, விழுந்த இடத்திலிருந்து எழாமல் இருப்பது தான்பா தோல்வி. அந்த வார்த்தை அருண் மனசுக்குள் தீ போல் எரிந்தது. அடுத்த நாள் முதல் அருண் இரட்டிப்பு முயற்சியை செய்தான். இரவு வேலை, பகல் படிப்பு, ஓய்வே இல்லாமல் உழைத்தான். ஒரு வருடம் கழிந்தது. அருண் மீண்டும் தேர்வு எழுதினான். இந்த முறை மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றான். அவன் வீட்டுக்கு வந்தபோது அவனை பார்த்ததும் அம்மாவின் கண்ணீர் வழிந்தோடியது. அது சோக கண்ணீர் இல்லை, பெருமையான கண்ணீர். அருண் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, அந்த நாளில் நீ சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை இங்கே கொண்டு வந்தது. அம்மா சிரித்து கொண்டே சொன்னார், மகனே, வாழ்க்கையில் விழுவது சாதாரணம், ஆனால் மீண்டு எழுவதுதான் வெற்றி. அன்று அருண் புரிந்து கொண்டான். தோல்வி என்பது முடிவு இல்லை, அது வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு பாடம். நண்பா, வாழ்க்கையில் எத்தனை தடவை விழுந்தாலும் பரவாயில்லை, மீண்டு எழுந்தால்தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.